லாஸ்ட் ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸாகவே நம்ம கலைஞர் டிவி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாடி பேனாசோனிக் வச்சுருந்தோம். ஸோ கெட்டு போச்சு. ஸோ கலைஞர் டிவியை தற்காலிகமாக வாங்கி வச்சு செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணலான்னு பண்ணது அதுவே வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1 இயராக அதுவும் கெட்டு போச்சு. ஸோ இப்போ ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் 32 இன்ச்சில் ஒரு சாதாரண டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தப்ப சாம்சங் எல்லா பிராண்டையுமே டிஸ்கஸ் பண்ணப்போ ஓரளவுக்கு ஒரு டிவி இந்தியன் பிராண்டான ஆம்ஸ்ட்ராட்னு சொல்லிட்டு என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதோடைய ரிவ்யூலாம் நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேரில் போய் ஷோரூம்லேயும் பார்த்தேன். ஓகே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இஎம்ஐயில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 32 இன்ச் டிவி பார்த்தோம் அப்படின்னா மற்ற பிராண்ட்லாம் 14, 15 அந்த ரேட்டுக்கு போயிட்டுருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் ஆஃபர் இருக்குது. பட்டு நம்ம ஷோரூமில் வாங்குறதுக்கு ஆம்ஸ்ட்ராட் தான் நம்மளுக்கு ஒரு நம்ம பட்ஜெட்டில் ஒரு 12,000 கிடச்சிச்சு. ஸோ அடுத்த நாளே பார்த்தோம் அப்படின்னா ஃபிட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்தோடனே வால் மவுண்ட் தான் பண்ணணும்னு சொன்னோடனே வால் மவுண்ட்டும் ஷோரூம்லேயே கொடுத்தாங்க. ஸோ வால் மவுண்ட் அழகாக பண்ணிட்டாங்க. ஸோ டிவி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேயே ஒரு ½ ஹவர் டு 1 ஹவருக்குள்ளே பக்காவாக வால் மவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் இது வாங்கும்போதே நம்ம வீட்டில் கொஞ்சம் பவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ ஸ்டெபிலைசர் வாங்கினா நல்லா இருக்குமென்னு சொன்னோம்னா அதுவுமே அந்த ஷோரூம்லேயே நாம் வாங்கியாச்சு. ஸோ ஸ்டெபிலைசர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியர் பிராண்ட்லேருந்து வாங்கினோம். ஸோ அதுவுமே அவங்களே நாங்களே ஃபிட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்ட்டு அது அவங்க ஆக்சுவலாக டிவி இன்ஸ்டால் பண்ணுறவங்க ஸ்டெபிலைசரும் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த அண்ணன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலே சூப்பராக செவத்துலேயே செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிளில் செட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாகவே நம்ம ஒரு 32 இன்ச் டிவி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3.5 ஃபீட்லேருந்து ஒரு 4 ஃபீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப நான் வாங்கின பிராண்டு ஆம்ஸ்ட்ராடு. ஸோ இது கூகுள் டிவி. நான் இது வாங்குறதுக்கு முன்னாடி சில யூடியூபர்ஸோட இதெல்லாம் செக் பண்ணப்போ நம்ம பாய் சொல்லியிருந்தாப்புல ஃபேக்ஸ் பாய் என்ன சொல்லியிருந்தாப்புல அப்படின்னா கூகுள் டிவி தான் நான் வாங்கணும்னு வாங்கினேன். அவர் டிவி பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதில் என்ன சொன்னாங்கன்னா கூகுள் டிவியோடைய ஓஎஸ் ரொம்பவுமே ஸ்லோவான ஓஎஸ். ஆனால் க்ரோம் கேஸ்ட்டுக்காக நான் வாங்கினேன்டார். ஸோ நமக்கும் க்ரோம் கேஸ்ட்லாம் யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால கூகுள் டிவியாக வேணுமேன்னு தேடி தான் நான் இதை வாங்கினேன். பட் சாம்சங்காக இதுவான்னு ஒரு பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் சாம்சங் டைசன் ஓஎஸில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது கூகுள் டிவி ஓஎஸ்ன்றோன்னா சரி ஓகேன்னு வாங்கியாச்சு. ஸோ வாங்கினது மாதிரி பாய் சொன்ன மாதிரியே கூகுள் டிவி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இன்ஸ்டால் ஆச்சு. இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட நல்ல ஏர் ஃபைபர் ஜியோ ஹை ஸ்பீடில் இருந்தாலுமே கூட இது இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு லாங் டைம் எடுத்துக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு, ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வழியாக அவர் வைஃபை கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்க எல்லாம் வருதுங்க யூஐலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் கூகுள் டிவி நம்ம அக்கௌண்ட்டை வச்சு நம்மளே செட் பண்ணோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம தளபதி தானே நமக்கு பிடிச்சாலே அவரோட வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு லியோவில்